வணக்கம் நண்பர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. நம்ம குணாவும் ராக்கியும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கே சாரை பார்த்து ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வேலை பார்க்க போயிடுறாங்க. அதே டைமில் நம்ம ரவியும் அனிதாவும் காமிக்கிறாங்க. அனிதா வந்து எப்பவும் போல் நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் ரவிக்கு வந்து சந்தோஷமாகவே இருக்குது. நல்ல வேலை, இப்போயாவது நீ என்கிட்ட சகஜமாக பேச ஆரம்பிக்கிறீல, இதே மாதிரி இரு அனிதா எப்போவுமே அப்படின்றாங்க. நீ என்கிட்ட இருந்து எதுவுமே மறைக்காமல் இருந்த அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாரதி வந்து பார்க்குறாப்புல. பாரதி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் வீட்டில் காமிக்கிறாங்க. ரதி வந்து கூப்பிட்டே இருக்காங்க ரீனாவை. உன்னால் டெய்லி லேட் ஆகுது ரீனா, கிளம்பிட்டியா இல்லையா அப்படின்ட்டு. ரூமில் வந்து பார்த்தா ரீனா ஸ்டொமக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்ருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரதி நீ ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் மனசு கேட்கல. போயிட்டு சுடுதண்ணி வச்சுட்டு ஹாட் பேக்கில் ஊற்றிட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்படின்னதும் சரி வா நான் தோசை ஊற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தோசை ஊற்றி கொடுக்குறாங்க. நம்ம ரீனாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதே டைமில் காலிங் பெல் சவுண்டு கேட்குது. யாருன்னு போய் பார்த்தா ப்ளம்பர் வந்திருப்பாங்க போல். அப்போக்கு வந்து உடனே தேவ்க்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஆமாம், ஒரு 2 நாளாக மாடியில் சுட்டிகிட்டே இருக்குது, நான் தான் வர சொன்னேன், மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ப்ளம்பரும் உள்ளே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து கேட்குறாங்க ரொம்ப லேட் ஆகுமா, நான் எய்த்து வீட்லையாவது போய் பண்ணிட்டு வரேன் அப்படின்றாங்க. எய்த்து வீடுனா சாரதா ஆண்டி வீடு தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ரிலேட்டிவ்லாம் இருக்காங்களா, எப்படி ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை, நான் 2 நாள் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அந்த மாதிரிலாம் யாருமே இல்லைன்னு சொல்லவும் ரீனாக்கு வந்து ஷாக் ஆகிடுது. சரின்ட்டு அவங்க வீட்டுக்கே போய் கேட்குறா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அப்படிங்கும்போது அவங்களாம் பீச் போயிருக்காங்க, பார்க் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்பாமையே உடனே இருந்துட்டு நம்ம ரீனா போய் நான் சரி மாடியில் திங்ஸ்லாம் இருக்கும்ல நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க. மேலே போய் கதை திறந்து பார்த்ததுமே ஷாக் ஆகிடுறாங்க. நான் வச்சுட்டு போன திங்ஸ் எதுவுமே மாறாமல் அப்படியே இருக்குது, எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முடிச்சிட்ருக்காங்க. அப்போ ரீனா வந்து கத்துறாங்க, இந்த மாதிரி நான் வந்து ரதி மேம் வீட்டில் போய் இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன வந்தது அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியும் அப்படின்னும் போதுமே ரீனா வந்து அழுக வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க. எப்படி அப்படிங்கும்போது அன்றைக்கி நீயும் சோனியாவும் பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த சீனை முடிச்சுட்டு இந்த சைடு காமிக்கிறாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நம்ம ரதி தான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆர்கே சார் இல்லைனாலும் அவர் இடத்துல இருந்து நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு நர்ஸ் ஓடி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஸ்கூல் பேக்ஸ் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதனால் குழந்தைங்க எல்லாருமே சஃபர் ஆகிருக்காங்க அப்படின்னுமே எல்லாருமே வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நவீனும் போகும்போது இல்லை நீ போகக்கூடாது, நான் சொன்னால் தான் நீ எந்த ஒரு பேஷண்ட்டையும் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரதி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரவியும் அனிதாவையும் நீங்கள் போய் பேஷண்ட் எல்லாமே பாருங்கள் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடுறாங்க. அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த சீனை முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து கத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்களோட தப்புனால தான் எங்கள் குழந்தைங்க இப்படி ஆகிட்டாங்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுது பார்த்தீங்க அப்படின்னா தெரியாமல் நடந்துச்சு, நாங்கள் எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்குறோம், இருங்க ட்ரீட்மெண்ட் உள்ளே போயிட்டுருக்கு, எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரீனா காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க போல். வந்ததுமே ஆர்கே சார் ஃபோட்டோவை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ ரீனா போகும்போது அர்ஜுன் வந்துட்டு அப்படியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்படின்னதுமே அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் எடுக்கவே இல்லை. இன்டர்ன் ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராக்கி இருக்காப்புல. ரீனாட்ட பேசவே இல்லை. அப்போ வந்து ரீனா கேட்குறாங்க ஏன்டா கோவமாக இருக்கா அப்படிங்கும்போது ஆமாம் இந்த மாதிரி நான் எத்தனை தடவை உன்ட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன், நீ ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணி பிடிக்கலனாவது ஏதாவது ஒரு தடவையாவது நீ சொல்லியிருப்பியா அப்படின்றாங்க. நீ எனக்கு சோனியா மாதிரி பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ரா, உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீ வேற அர்ஜுன் வேற அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரவுண்ட்ஸ் போனேன் அப்படின்றாங்க. என்ன நீயும் ஐயாவும் ஏதாவது ஓடிட்டு இருக்கா, நீ எப்போ பார்த்தாலும் ரவுண்ட்ஸ்லேயே இருக்க அப்படிங்கும்போது அதெல்லாம் எதுவும் இல்லை, என்னோட ஃபஸ்ட்டு பேஷண்ட் அவங்க நான் தானே கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக்கி அங்கேருந்து கிளம்பிடுறாப்புல. அப்படியே கேன்டீனில் தான் காமிக்கிறாங்க. கேன்டீனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நவீனும் தேஜுவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தேஜு வந்து கேட்குறாங்க ஏன்டா சோகமாக இருக்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி என் லைஃபே என்ன ஆக போகுதுன்னு தெரியல, அதில் வந்து நீ வந்து என்னை டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காத, எனக்கு ஆறுதலாக பேசலினாலும் பரவாயில்ல, இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசாத அப்படின்றாங்க. நானே வந்து வழியை வந்து பேசுனால தான் உனக்கு இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி தேஜு கேட்கும்போது அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நவீன் அங்கேருந்து கிளம்பிடுறாப்புல. இந்த சைடு நம்ம பாரதி வந்துட்டு அனிதா கிட்டே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நம்ம அனிதாவும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போகிறாங்க. மாடிக்கு போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பாரதி சொல்கிறாங்க மாமா வந்து எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எங்கள் கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்ட்டு. அப்போ வந்துட்டு நம்ம அனிதா சொல்கிறாங்க ஆமாம் சொன்னாங்க, இதுக்கு மேலே மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கும்போது ஒன்று இருக்குது, மாமா சொன்னது எல்லாமே உண்மைதான்,
ஆனால் வந்து நான் மாமாவை விருப்பப்பட்டு தான் நான் கல்யாணம் பண்ணேன், எனக்கு மாமாவை ரொம்ப பிடிக்கும், நான் யூஎஸ்லாம் போக போகிறதில்ல, மாமாவோட இங்கேயே தான் இருக்க போகிறேன், நாங்கள் போட்ட டீல் வேணால் உண்மை தான், மாமாவுக்கு தான் அது உண்மை, ஆனால் எனக்கு மாமா மேலே ரொம்பவே லவ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாரதி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே பார்த்தீங்க அப்படின்னா அனிதா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நம்ம ரவி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க அனிதாக்கு, ஆனால் அனிதா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. மீண்டும் நாளை ஒரு எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை கைஸ். என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.